சரோஜா சமையலில் வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். வெள்ளரிக்காய் கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 துண்டு தேங்காயை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், கட்டி தயிர். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. வெள்ளரிக்காயை நல்லா தோல் சீவி வெள்ளரிக்காயை பொடிசாக வெட்டியாச்சு. தோலில் ஒட்டி இருக்கிற அந்த வெள்ளரிக்காயோடு ஒட்டி இருக்கிற அந்த பொடி விதைகளை போடலாம். இந்த பருவம் விதைகளை போடக்கூடாது. அதை நான் தனியாக ஒதுக்கிட்டேன். இப்போ நல்லா பொடிசாக வெட்டி வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதை கூட்டு செய்யணும். அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பெருஞ்சீரகம். இதை நல்லா மையாக அரைக்கணும். தேங்காயை நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வெள்ளரிக்காயை நம்ம இதில் தட்டணும். மண்ணில் போட்டாச்சு. இனிமேல் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தக்க உப்பு போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தக்க உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சாச்சு. அது நல்லா கொதித்து வேகும் போது தான் நம்ம மசாலாவை போடணும். நம்ம நல்லா மரம் கொதித்து வேகுது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாயை இதில் போடலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் போட்டாச்சு. இனிமேல் இதை நல்லா நம்ம இப்படி கிண்டி கொடுக்கணும். இனிமேல் இந்த மசாலாலாம் இது நல்லா வேகும். மூடி வச்சிடணும். மூடி வச்சாச்சு. இன்னும் மசாலாலாம் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா கூட்டாயிட்டு தண்ணி நல்லா வற்றி வருது. இனிமேல் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சாச்சு. இனிமேல் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்லாம் கட்டி தயிரை இதில் போடும். கட்டி தயிரை இதில் சேர்த்தாச்சு. இனிமேல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம தாளிச்சிடலாம். இனிமேல் நம்ம பேனில் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பும், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடணும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பும், கருவேப்பிலையும் அதில் போட்டாச்சு. உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு முடிச்சிட்டு இப்போ நம்ம கூட்டை அதில் ஊற்றிடலாம். சரோஜா சமையலில் சுவையான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.